அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா கலப்படம். கலப்படம்னு என்னடா இவ எதை பற்றி சொல்ல போகிறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கிறதும் கரெக்டு தாங்க. சர்க்கரையில் வந்துட்டு, முட்டையில் வந்துட்டு, ஏன் பாலில் குடிக்கிற பாலில் கூட கலப்படம் வந்துட்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளாஸ்டிக் அரிசி. என்னடா சாப்பாடு கூட நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியலையே, இதுலேயும் இப்போ கலப்படம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே பயப்படலாம். அதுவும் உண்மை தானேங்க. நம்ம அரிசி விளையிறப்பயே அதில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்படுறதுனால அதில் கலப்படம் அதிகரிக்குது. இதனால் இயற்கையாக கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதில்ல நமக்கு. இதனால் சிறு பிள்ளைகளையும் பலவீனமாக இருக்காங்க. முடி நரைக்கிறது, பல் உடைறது, முக சுருக்கம், இது எல்லாமே பாட்டிக்கே இப்போல்லாம் முன்னாடிலாம் இல்லாதது. ஆனால் இப்போ அப்படியே தலைகீழா நமக்கு அப்படியெல்லாம் இருக்குது. குழந்தை குடிக்கிற பால்லே கலப்படம் இருக்குதுன்னு தமிழகத்தில் இப்போ குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. இந்தியா முழுவதும் இப்போ பிளாஸ்டிக் முட்டை விற்கப்பட்டு இருக்கு. அதுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ அரிசியில் கலப்படம், அதில் அரிசியில் எப்படி கலப்படம் அந்த பிளாஸ்டிக் இது பண்ணுறாங்கன்னா, சிந்தட்டிக் அப்படி இல்லைன்னா செமி சிந்தட்டிக்னு ஒரு பொருள் அதில் கலக்கப்படுது. அது உடலுக்கு தீங்கு விளைவிக்குது. இதனால் சீர்கெட்ட புற்றுநோய், பிறவி குறைபாடுகள், குழந்தைகள் வளர்ச்சியில் குறைபாடு, இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. தமிழகத்திற்குள்ள இந்த பிளாஸ்டிக் அரிசி வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் இங்கேயும் வந்துட்டு தாங்க. இப்போ ஃபுல்லாக தஞ்சாவூர், திருச்சின்னு எல்லா இடத்துலையுமே இந்த பிளாஸ்டிக் அரிசி இப்போ வந்துட்டு. ஆந்திரா, தெலுங்கானா அங்கே அந்த ஏரியாலெல்லாம் கடையிலேயே விற்குது இந்த பிளாஸ்டிக் அரிசி. இப்போ மக்கள் ஒரு பயத்தோடு தான் இப்போ எல்லாருமே இப்போ சாப்பிட்றாங்களே. என்னடா ஐயோ இது பிளாஸ்டிக் அரிசியாக இருக்க போதோ அப்படின்னு தான் பயந்துட்டு தான் சாப்பிட்றாங்களே. ஆனால் அந்த பயம் இப்போது நான் ஒரு 5 ஸ்டெப்ஸு சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள். அது பிளாஸ்டிக் அரிசியா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம் வீட்டிலையே. நீங்கள் இப்போ கடையிலேருந்து இல்லைனா ரேஷன் இதுலேருந்து எங்கேயாவது வாங்கிட்டு வர அரிசியை ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்தோடனே இல்லைனா எப்போ வேணால் நீங்கள் அப்படியே அரிசியை அப்படியே டம்ளரில் போட்டுருந்தீங்கன்னா அது மிதந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசிங்க. இல்லைனா அது நார்மல் வயல்லேருந்து விளைச்ச அரிசி தான். சில அரிசியை எடுத்து ஒரு தீப்பெட்டி குச்சியால் அது அப்படியே எரிச்சு பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் வாடை வந்துச்சுன்னா அதுவும் பிளாஸ்டிக் அரிசி தாங்க. அதுக்கப்புறம் வடித்த சாதத்தை 3 அல்லது 4 நாள் அப்படியே ஊற வச்சு அது மேலே அந்த புஞ்சை வராமல் இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசி. 200 டிகிரி சென்டிகிரேட்டில் சூடான எண்ணெயை காய வச்சு அதில் சிறிது அரிசியை போட்டால் நல்ல அரிசியாக இருந்துச்சுன்னா அது பொரியும். பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் அது உருகி பாத்திரத்திலே ஒட்டிக்கொள்ளும். அடுத்து பிளாஸ்டிக் அரிசியை வேக வைக்கும்போது மேலே வெண்படலம் போல் ஒட்டி இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசிங்க. அரிசியை நல்லா அரைக்க வேணும். அரைக்கும்போது வெண்மை நிறத்தில் இருந்தால் அது நல்ல அரிசி, மஞ்சள் நிறம் அதில் படிந்தால் அது பிளாஸ்டிக் அரிசி. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த 6 ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. அதே மாதிரி இப்போ அந்த பிளாஸ்டிக் அரிசியை உருண்டையால் உருட்டி பிள்ளைங்க விளையாடவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அது இருக்குன்னா அப்போ நீங்களே பார்த்துங்க அதை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நன்றி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இது இப்படி பண்ணி பார்க்கலாம்.